டிஎம்கே சைட்ல இருந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க ஃப்ரிட்ஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அவங்கள விட அதிகமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லத்தரசிகளுக்கு இப்ப 8000 ரூபாய் கூப்பனா வந்து கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்களை ஏமாத்தணும் அப்படின்னா முதல்ல அவன் ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து பக்காவா பிளான் போட்டிருக்காங்க. இந்த 8000 ரூபாய் கூப்பன் வந்து எப்படி தெரியுமா இருக்கு, இந்த வசந்தன் கோலெல்லாம் அதிரடி ஆஃபர் கொடுப்பாங்கல்ல, இந்த வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரிலாம் நீங்க எது வேணா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருக்கு இவர் கொடுத்த ஒரு விஷயம். இப்போ இந்த 8000 ரூபாய் கூப்பன் வந்துட்டு காசா இவங்க கொடுத்திருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல, முதல்ல இலவசம் அப்படின்னு கொடுக்கறதே தப்பு. அதுலயும் இவங்க வந்து இப்ப கொடுத்திருக்காங்கல்ல, இதை வந்து காசா கொடுத்திருந்தா கூட அவங்க ஏதாவது யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த கூப்பனை மாத்தணும் அப்படின்னா அதை வந்து டைரக்டா மாத்த முடியாது. அதுக்கு இப்ப என்ன பண்ணுவாங்க, புதுசா ஒரு கும்பல் வந்து கிளம்பிடுவாங்க, இந்த கூப்பனை வந்து நாங்க மாத்தி கொடுக்குறோம், நீங்க வந்து எங்களுக்கு கமிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் இதுலயும் வந்து கொள்ளையடிப்பாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுல இருக்க மது பிரியர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த கூப்பன் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு ஒயின் ஷாப்ல வச்சு குடிச்சு அழிச்சிருவாங்க. எது எப்படியோ இது வந்து திமுகவுக்கு சாதகமா தான் இருக்க போகுது.